எங்களுடைய விருப்பம் வந்து தூணில் விளக்கு ஏற்றணும். ஆதி காலத்து தூண் அது. இப்போ நான் கல்யாணம் ஆகி வந்தே பாட்டி ஆகி பூட்டியாக போறேன். என் பேத்தியை கட்டி கொடுத்து அடுத்த பேத்தி வைத்து பிள்ளையும் பார்த்துட்டேன். இது வரைக்கும் முருகனுக்கு அங்கே மழை அவங்களாம் நிப்பாட்டிட்டாங்க. இப்போ எல்லா மக்களும் விரும்பி கேட்டால் விளக்கு ஏற்றப்படுறதுல என்ன இருக்கு? இதுல ஒண்ணுமே இல்லையே. 5 தலைமுறை 6 தலைமுறை ஆயிடுச்சு. நானும் இங்க கல்யாணம் ஆகி வந்து எனக்கு வயசு இப்ப 73. அந்த விளக்கை நம்பி தானே எல்லாரும் இருந்தா. முதல்ல விட்டுட்டாங்க, இப்ப பொருத்தணுங்கிறாங்க. அதை விட்டதுனால இவங்களுக்கு என்ன? இவங்க வீட்டு சொத்தை யாரும் கேட்கல. இல்ல இதுல யாரும் அரசியல்ல வந்தனாலுமே அவங்க விளக்க பொருத்தணும் வம்பு பண்ணாங்க. இது எதுக்கு சண்டை போடணும்? எனக்கு 2 மாமியார் இருந்தாரு, ஒரு மாமனார் இருந்தாங்க. 3 பேருக்குமே அங்கதான் விளக்கு போட்டோம். எங்க பங்காளிகள் வந்து நாங்க 4 தலைமுறை எல்லாருமே இறந்த உடனே அங்க போய் 30 விளக்கு போடுவோம். அங்க போய் சாமிக்கு விளக்கு போடுறாங்க. இது வரைக்கும் மக்கள் பேசாம இருந்தாங்க. பொருத்தணும்னு சொன்னா விட்டுட்டு போக வேண்டியதானே. விளக்கு பொருத்தணும். மோட்சதீபம் இறந்தவங்களுக்கு பொறுத்துறது. எதுக்கு சண்டை வருது? சண்டையெல்லாம் வராது. முஸ்லீம் ஏற்றுன்றாங்க. முஸ்லீம் வந்து மாமா மச்சனன்னு நல்லாதான் பழகுறான். அவங்க என்ன மாதிரி விசேஷம்னு எங்க வீட்டுக்கு வருது, நாங்க அங்க போறது எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. அதே கோயில் வாச கோட்டத்துக்கு நான் குடியிருக்கேன். எங்க வீட்டு வெளியே வேறு மலைக்கு போவாரு. அது பயங்கரமா நடக்கும். அப்ப அந்த முஸ்லீம் ஒற்றுமையா இருப்பாங்க. அவங்களுடைய சந்தன கூட போகும். எந்த பிரச்சனையும் இருக்காது. கோவில் நிர்வாகம் கண்ணு தெரியலைன்னு அர்த்தம். அது கோவில் தூணு இல்லைன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு கண்ணு தெரியலைன்னு அர்த்தம். அரசுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. உங்களால் விரும்பி அங்க விளக்கு பொருத்தணுங்கிறான். அதுக்கு அவங்க கட்டுப்பட்டு சரின்னு சொல்லிட்டா போதும். முருகன் கோயில்ல எங்களுக்கு மோட்ச விளக்கு ஏத்துற இடத்துல தீபம் போட்டிருக்காங்க இவ்வளவு நாளா. அது வேண்டான்னு சொல்லி முன்னோர்கள் ஏத்துன இடத்துலயே தீபம் போட சொல்லிதான் இந்த போராட்டம். இல்ல முன்னோர்கள் ஏத்திருக்காங்க. நாங்க எங்களுக்கு தெரியாது, ஆனா முன்னோர்கள் ஏத்திருக்காங்க. காலகாலமா ஏத்துனது இப்ப கொஞ்ச நாள வருஷ கணக்குல நிப்பாட்டி இருக்காங்க. திருப்பி ஏத்த சொல்லி உண்ணாவிரதம் இருக்கிறோம் சார். என்ன சார் வருஷத்துல ஒரு முறை தான் ஏத்த போறாங்க. அதுல என்ன வன்முறை வரப்போகுது? முன்னோர்கள் ஏத்தின இருந்தானே அப்ப என்ன வன்முறை வந்துச்சு? அதுதானே கேக்குறாங்க. அவங்க சொன்னதுதான் சார் நானும் சொல்றேன். நாங்க என்ன மழை மேல போய் பார்க்கல. முன்னோர்கள் ஏத்துனாங்கன்னு சொல்றாங்க, ஆனா அது தூண் இல்லைன்னு சொல்றது சரியா தானே சார்?